ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து வறுத்த மொச்சக்காய் குழம்பு எங்கள் பாட்டி எப்படி பண்ணுறாங்கன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம், உருளைக்கிழங்கு பாட்டி வந்துட்டு வெட்டி தண்ணியில் ஊற வச்சிட்டாங்க. ஒரு பக்கம் குக்கரில் மொச்சக்காவை வறுத்துட்டுக்கிறாங்க. இந்த பக்கம் அடுப்பில் எண்ணெயும் கடுகு எல்லாமே வந்துட்டு வறுத்துட்டுக்கிறாங்க. ஓகேங்களா, சைட் பை சைடே ரெண்டுமே ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ தான் சீக்கிரமாக நம்ம வந்து கொழும்பு பண்ணலாம். இப்போ வறுத்த மொச்சக்காய் வந்துட்டு வறுத்தே ஆயிடுச்சு. இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி போட்டு இப்போ வந்து இப்போ வேகணும் இல்லையா, ஸோ அதை வந்துட்டு குக்கரில் தண்ணி போட்டு வச்சுக்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் அடுப்பில் பார்த்திங்கன்னா எண்ணெய் கடுகு எல்லாமே போட்டு கொஞ்சம் பொரிச்சிருப்போமா, சின்ன வெங்காயம் அப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு பூண்டு நல்லா இடிச்சிட்டு இது பண்ணோம். அதுக்கப்புறம் தக்காளி சாம்பார் மசாலா, அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்சி சாம்பார் மசாலா தான் போடுவோம். அப்புறம் மிளகா சில்லி பவுட்ரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், இது எல்லாமே போட்டு நல்லா வதங்கணும். அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி போட்டு நல்லா கொழும்பை கிண்டி விடணும். அந்த மசாலாலாம் வந்துட்டு நல்லா வந்துட்டு எண்ணெய் பிரியட்டும். அதுக்கப்புறம் நல்லா கொழும்பு கொதிச்சு அப்புறமா அடிக்கடி கொஞ்சம் கிண்டி விடணும். அப்போ தான் வந்துட்டு அடிப்பிடிக்காமல் நல்லா வந்துட்டு கொழும்பு நல்லா மசாலா பச்சை வாசனை போயிட்டு அப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணலாம், உருளைக்கிழங்கு இப்போ நெக்ஸ்ட் நம்ம போடுவோம். ஸோ உருளைக்கிழங்கு வெட்டி நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா கொதிக்கிட்டோம், நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் இல்லையா, கத்திரிக்காய் போடலாம். கத்திரிக்காய் இன்னும் ரொம்ப ருசியாக இருக்கும். புளிக்குழம்புக்கு வந்து கத்திரிக்காய் தான் மெயின் டிஷ்ஷில். ஓகேங்களா, ஸோ கத்திரிக்காய் போட்டுட்டு நல்லா கத்திரிக்காய் போட்டு நல்லா கொழும்பு கொதிச்சுட்டு அந்த காய் எல்லாமே வந்துட்டு அந்த ஃப்ளேவர் எல்லாம் வந்துட்டு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ளேவர் அந்த மசாலாலாம் போனால் தான் இன்னும் நல்லா ருசியாக இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் இது போட்டுக்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் புளி வந்துட்டு நாங்கள் கரைச்சி வச்சுக்கிறோம். சுடு தண்ணியில் புளி பாட்டி ஊற வச்சுக்குது. ஓகே, சைட் பை சைடு எல்லா ப்ராசஸ் கொஞ்சம் அப்படியே பண்ணிட்டு இருக்கோம். இந்த பக்கம் குக்கரில் வெந்துட்டு இருக்குது, இந்த பக்கம் கொழம்புக்கு பாதி காயெல்லாம் வெந்தி ஆயிடுச்சு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாட்டி வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போது புளி ஊற்றுறாங்க. புளி கரைச்சிட்டு கொழம்பு போட்டுட்டு நல்லா கொழும்பு கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த போட்டுக்கிற புளி காய் எல்லாமே நல்லா வேகணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை எல்லாம் போனதாக கொழும்பு நல்லா ருசியாக இருக்கும். நல்லா கொழும்பு கொதிக்குது. அப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பருப்பு வெந்துச்சு, மொச்சக்காய் நல்லா அப்படியே வெந்துச்சு, சூப்பராக அழகாக இருக்குது. இப்போது கொழும்பு தாளிச்சி ஆயிடுச்சு, கொழும்பு வெந்து ஆயிடுச்சு. இப்போ இருக்குது அந்த பருப்பு எல்லாமே பருப்பு அந்த தண்ணி எல்லாமே சேர்த்து கொழும்பில் போட்டுடணும், இந்த கொழும்பில். இப்போ நல்லா கிண்டி விடணும். அப்போ எல்லா பக்கம் பருப்பு எல்லாமே போய் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே நல்லபடியாக வெந்துச்சு. இப்போ தேவையான அளவுக்கு மாங்காய் போடலாம். அவங்களுக்கு வேணும்னா மாங்காய் போடலாம், இல்லைனா இது ஆப்ஷனல். இது போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா குழம்பு இன்னும் புளிப்பாக இருக்கும். அப்புறம் நல்லெண்ணெய், இது வந்து புளிக்குழம்புக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் போட்டால். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான வறுத்த போட்ட மொச்சக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். ஓகேங்களா, நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். பிடிச்சா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா, இப்போ நம்ம சுட சாதத்து கூட நம்ம பெசஞ்சு சாப்பிடலாம். ஃப்ளேவரே ரொம்ப நல்லா இருக்குது, வாசனை செம்மையாக இருக்குது. வாங்க சாப்பிட்டு நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஓகே.